காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குமே வந்து நிறைய காவல்துறை சொந்தங்கள் வந்து புதிய லா எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து நம்முடைய எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் மூலமா பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்ஏ, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு தேவையான லா கிளாஸஸ் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பற்றின கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ரெகுலராகவே வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கால்பர் வந்து இன்னும் வரல. கால்பர் வரதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம புதிய லா எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சே அப்படின்னா நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ரிவிஷன் வந்து ரெகுலராக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருந்தே நம்ம படித்தா மட்டும்தான் வந்து நல்லா அக்யூரேட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சேம் டைம் வந்து நம்ம ஓப்பன் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து நார்மலாகவே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, அப்புறம் சைக்காலஜி, இதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி தான் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா லா கிளாஸஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய லா பற்றி டீட்டெயில் எல்லாமே வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்கீதா, இதில் வந்து கிட்டத்தட்ட 20 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது. 358 செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ பழைய ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்குமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி செக்ஷன் எல்லாமே வந்து மாறி மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அக்யூரேட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயரில் ஐபிசி படித்தவங்களே வந்து பாஸ் பண்ணலை. அதை யார் நல்லா தெளிவாக படித்தாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ணி இப்போ ஜாபுக்கு வந்து போக போகிறாங்க, ட்ரைனிங் வந்து போக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து புதுசாக வந்து படிக்க போகிறோம். ஸோ அட்டம் டு மர்டர் வந்து ஒரு செக்ஷன் வந்து இருந்துச்சு ஐபிசியில். அதே மாதிரி இப்போ பிஎன்எஸ்ல வந்து அட்டம் டு மர்டர் வந்து வேற செக்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாகவே வந்து நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகே, டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு செக்ஷன்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் டியூட்டியை பொறுத்து படிக்க டைம் கிடைக்கும், படிக்க டைம் இல்லாமல் இருக்கும். பட் அதுலேயுமே வந்து நம்ம படித்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்முடைய சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. ஓகே, ஸோ பிஎன்எஸை பொறுத்த மட்டும் 20 அத்தியாயம் இருக்கு, 358 செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. பிஎன்எஸ் அதாவது பிஎன்எஸ்எஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 39 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்கு, 531 செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் பிஎஸ்ஏ. ஸோ பிஎஸ்ஏ பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதிய சாட்சிய அதிநியம். ஸோ இதில் வந்து 12 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி 170 செக்ஷன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாகவே வந்து ஒரு 358, ஒரு 531, அதே மாதிரி 170. இது போக நம்ம தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகள் அதில் வந்து 47 அத்தியாயம், அதே மாதிரி 858 ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த 858மே வந்து நமக்கு வந்து படிக்க போகிறது கிடையாது. மிக முக்கியமான ஆர்டர்ஸ் மட்டும் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா போதுமானது. ஓகேவா? ஸோ இதை தாண்டி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ டே டு டே லைஃப்ல போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள, அதாவது போலீஸ்க்குள்ள வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம படித்தா மட்டும் போதுமானது. ஓகே, இப்போ வரைக்குமே வந்து நம்ம கிரேடு 2 பிசியா வந்து இருந்திருப்போம், கிரேடு 1 பிசியா இருந்திருப்போம், அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்திருப்போம். அப்படி இருந்தாலுமே வந்து நார்மலாக ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம், டியூட்டிக்கு போவோம் வருவோம், ஒருத்தரை வந்து ஒரு கேஸை வந்து பார்த்துருப்போம். ஆனால் பட் இனிமே வந்து ஒரு டியூட்டிக்கு போகிறோம் அப்படின்னா அது எந்த பிஎஸ்ஓ ஆர்டர் அடிப்படையில் வந்து டியூட்டிக்கு போகிறோம், அதே மாதிரி எஸ்கார்டு போகிறோம் அப்படின்னா எந்த பிஎஸ்ஓ ஆர்டர் அடிப்படையில் எஸ்கார்டு வந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கொலை கேஸு, ஒரு கொள்ளை கேஸு, அப்படி இல்லை ஒரு கற்பழிப்பு கேஸு, அடிதடி கேஸு, ஜாதி கலவரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது எந்தெந்த செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டேஷனில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியாச்சு, அடுத்த ப்ராசஸாக வந்து நம்ம கோர்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ட்டுக்கு போகும்போது சிஆர்பிசி அதாவது பிஎன்எஸ்எஸ் அந்த ரோல் படி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அதையுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேஸில் மிக முக்கியமானது எவிடன்ஸ். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் சிசிடிவி கேமராவோ இல்லைன்னா ஒரு வீடியோ கிளிப்போ
ஒரு ஃபோட்டோவோ இருந்தால் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த கேஸ் வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவிடன்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து தமிழ்நாடு காவல்துறையில 2ஆம் நிலை காவலர் அண்ட் 2ஆம் நிலை காவலர், முதல் நிலை காவலர், தலைமை காவலர் அப்படிங்கிற மாதிரி வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு எஸ்ஐக்கு தேவையான அடிப்படை தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய பேர் வந்து பிசிக்கல்ல வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க எல்லாருமே இப்ப இருந்தே வந்து பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வாக் பண்றது, ஜாகிங் போறது, ரன்னிங் போறது, இந்த மாதிரி உங்களோட பாடியை வந்து ஒரு ஆக்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்து பிசிக்கல் அட்டன் பண்ணும்போது நம்ம பாடி அதுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுல்லா வந்து கொடுக்கும். ஸோ அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு தேவையான லா கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். லா கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வரணும்னா மட்டும் நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் லா கிளாஸஸ் அண்ட் பிஎஸ்ஓ கிளாஸஸ், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும். அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட் குரூப்ல உள்ள எல்லா குரூப்புக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.